சோம்பேறி ஒட்டகத்தின் கதை. ஒரு ஒட்டகம் காட்டில் தவம் மேற்கொண்டிருந்தது. அந்த தவத்தின் பெருமையை உணர்த்த பிரம்மதேவர் ஒட்டகத்திற்கு காட்சியளித்தார். என்ன வர வேண்டும் என்று கேட்டார். இருந்த இடத்தில் இருந்தபடியே உணவை பெறும் வகையில் என் கழுத்து நீண்டதாக இருக்க வேண்டும். அந்த நீளமான கழுத்தோடு நான் காட்டில் உலா வர வேண்டும் என்று கேட்டது. அவ்வாறே பிரம்மதேவர் வரமளித்தார். அந்த வரத்தை பெற்ற பின் ஒட்டகம் உணவிற்காக அதிக முயற்சிக்கவில்லை. நீண்ட கழுத்துடன் எங்கும் திரிந்தது. உணவு எளிதாக கிடைத்தது. இதனால் சோம்பல் உற்றது ஒட்டகம். ஒரு நாள் ஒட்டகம் அப்படி உலாவிக் கொண்டிருந்த போது பெருங்காற்று வீசியது. மழை பெய்தது. அறிவற்ற அந்த ஒட்டகம் தன் தலையை ஒரு குகையில் நீட்டி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மழைக்கு பயந்து தன் மனைவியுடன் ஒரு நரி அந்த குகைக்குள் நுழைந்தது. குளிராலும் பசியாலும் வாடிய நரி தம்பதியருக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக ஒட்டகத்தின் கழுத்து உணவாக அமைந்தது. ஒட்டகத்தின் இருபுறமும் இருந்து கொண்டு நரிகள் ஒட்டகத்தின் கழுத்தை கடித்து வேண்டிய அளவு மாமிசத்தை ருசித்தன. தனக்கு நேர்ந்த ஆபத்தை உணர்ந்த ஒட்டகம் தனது கழுத்தை சுருக்க முயற்சித்தது. நீண்ட கழுத்தை சுருக்க அறுபாடுபட்டது. அதற்குள் நரிகள் ஒட்டகத்தின் கழுத்து பகுதி முழுவதும் சாப்பிட்டு விட்டன. ஒட்டகம் மாண்டே போயிற்று.